Hi, hello and welcome back in the channel-க்கு போன vlogல வந்து ரூம் மேக் ஓவர் அண்ட் டெக்கரேஷன் கொஞ்சம் காட்டியிருப்பேன். ஸோ அதைத்தானே போன வீடியோவில் காட்டிட்டேன். இந்த vlogலையும் திருப்பி சொல்கிறேன்டா. இன்னும் டெக்கரேஷன் ஆக்சுவலாக முடியலை. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரேம் வந்து குறையுது. ஸோ எஸ், நீங்கள் டைட்டிலில் வாசித்த மாதிரி இன்றைக்கு வந்து விஷன் போர்ட் தான் செய்ய போகிறேன். அந்த போர்ட் தான் இந்த இடத்த அப்புறம் வரப்போகுது. ஸோ விஷன் போர்ட்னு சொல்கிறத விட விஷன் ஃப்ரேம்னு சொல்லலாம். ஏனெண்டா நார்மலி எல்லோரும் வந்து அதை கேன்வஸில் தான் செய்கிறவியல். பட் நான் வந்து ஃப்ரேமில் செய்ய போகிறேன். என்னென்னா வந்து ஃப்ரேம் நெக்ஸ்ட் திருப்பி ரீயூஸ் பண்ணலாம். அண்ட் பிக்சர்ஸும் வந்து நான் அப்படியே கலெக்ட் பண்ணி ஒரு ஃபைலுக்கு போட்டு வச்சுருக்கலாம். விஷன் போர்டுன்னா எங்களோட ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸை வந்து விஷுவலைஸ் பண்ணுது தான். ஸோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணதுக்காண்டி தான் வந்து விஷன் போர்டுன்னு செய்யுது. எல்லாரும் வந்து எண்ட் ஆஃப் டிசம்பர் இல்லாட்டி வந்து January 1st தான் வந்து இந்த விஷன் போர்ட் செய்கிறவே. நானே இவ்வளோ லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன்டா. கோல்ஸ் வந்து நடுக மாறிக்கொண்டே இருக்கும், புது கோல்ஸ் வந்து வரும். ஸோ இப்போ வந்து அது சேஞ்ச் ஆகிக்கொண்டே இருக்குதுனால தான் வந்து நான் இப்போ கொஞ்சம் லேட்டாக தொடங்குறேன். ஏன்னா வந்து 1st January தான் வந்து செய்ய முடியல. நீங்கள் ஜூன், ஜூலை, மே, ஆகஸ்ட் எப்போ வேணாலும் வந்து இந்த விஷன் போர்ட் வந்து செய்யலாம். ஸோ இது வந்து எங்களோட ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸை தான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணதுக்காக. ஸோ நான் இன்னும் வந்து ஒன்றுமே ஸ்டார்ட் பண்ணல. இனிமேல் தான் வந்து எல்லாம் செய்யணும். ஃபர்ஸ்ட் நான் செய்ய போகிற விஷயம் என்னென்னா வந்து ஒரு மைண்ட் மேப். ஏனெண்டா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹாலிடேக்கு போதுன்ற ஒரு ட்ரீமாக இருந்தால் வந்து எந்த நாட்டுக்கு போகிறேன், என்ன வெஹிக்கிளில் போகிறோம், ஸோ ஒரு ஃப்ளைட்டில் போகிறோமா, ட்ரெயினில் போகிறோமா, காரில் போகிறோமா, இதெல்லாம் வந்து கேட்டகரைஸ் பண்ணித்தான் வந்து இந்த விஷன் போர்ட் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மைண்ட் மேப் செய்துட்டு பிறகு வந்து பிக்சர்ஸ் எல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ நான் செய்ய போகிறேன். போய் இந்த வீடியோ எடுக்கலாம்னு நான் கேட்கலாம் வந்து எனக்கு ஒரு விஷயம் நான் வந்தது என்னென்னா, நான் சின்ன வயசுலேயும் வந்து ஒரு விஷன் போர்ட் மாதிரி ஒன்று செய்திருக்கிறேன். அப்போ வந்து Nintendo DS இருந்தது. ஸோ எனக்கு வந்து அதை இப்போ வாங்கினால வந்து நான் ஒரு விஷன் போர்ட்னு சொல்ல முடியும், ஒரு விஷன் ஃபைல்னு வேண்டாம் சொல்லலாம், அப்படி ஒன்று செய்தேன் நான். ஸோ அது கீழே வந்து அண்டர் கிரவுண்டுக்கு இருந்தது. ஸோ அதெல்லாம் கஷ்டப்பட்டு போய் எடுத்து மேலே கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு காட்டலாமேண்டு. ஸோ இதுதான் அந்த ஃபைல். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே இருக்குது. ஸோ அது என்ன வருஷம் வாங்கினான்னு நான் வந்து மறந்துட்டேன். ஸோ இதான் அந்த ஃபைல். ஸோ முந்தியெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணல, இதெல்லாம் வந்து மேகசீனில் வந்த பிக்சர்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி ஒட்டியிருக்கிறேன். இதில் Nintendo DS-க்கு பிறகு வந்து V வந்தது. ஸோ அதுவுமே வந்து இதில் ஒட்டியிருக்கிறேன். அண்ட் தென் கேமரா and Apple iMac and iPad. ஸோ இதை மூண்டுமே வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ வந்து நான் இது நானாக வாங்கல, எனக்கு வந்து ப்ரெசண்ட்டாக கிடைச்சது தான் இந்த 3 சாமானுமே. பட் இதில் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கு தான் வந்து நான் உடனே என் பேரண்ட்ஸ் வந்து இப்போலாம் கேட்பியன், உனக்கு உண்மையாக இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நான் உண்மையாக பாவிப்பியா, இல்லாட்டி வாங்கி வந்து 2-3 நாள் தான் யூஸ் பண்ணுவியான்ட்டு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டை காட்டுறதுக்கு தான் வந்து நான் இதை ஆக்சுவலாக செய்தேன். நான் இந்த ஃபைல் மட்டும் இல்லை, நான் ஆக்சுவலாக வந்து இன்னும் ஒரிஜினல் பாக்ஸும் வச்சுருக்கேன். இந்த Nintendo DS-யும் வந்து ஆக்சுவலாக என்கிட்ட இன்னுமே இருக்குது. ஸோ இதான் அந்த பாக்ஸ். இந்த பாக்ஸ்க்கு வந்து என்ன இருக்குன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு பாப்பம் இதுக்குள்ள என்ன இன்னும் வச்சிருக்கிறேன். இதெல்லாம் வந்து கீழே இருந்தது. கீழேண்டா வந்து எங்களோட அண்டர் கிரவுண்டுக்கு எங்களோட பழைய திங்ஸோட இருந்தது. இதுக்கு இன்னும் ஆக்சுவலாக நான் பில் வச்சிருக்கிறேன், வாங்கின பில். எஸ், இதுதான் வந்து வாங்கினதுக்கு பில். எப்போ வாங்கியிருக்கிறேன்டா 9ஆம் தேதி 7ஆம் மாதம் 2009ஆம் ஆண்டு வாங்கியிருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து அப்போ 10 வயசு. இந்த பாக்ஸ் மட்டும் இல்லை, என்கிட்ட இன்னும் கேமோடி பாக்ஸ் கூட இருக்குது. இதை விட என்னோட நிறைய கேம்ஸ் இருக்குது. பட் இதுக்கெல்லாம் தான் வந்து நான் இன்னும் பாக்ஸ் வச்சுருக்கிறேன், ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டுமேண்டு. பட் போன வாட்டி ரூம் க்ளீன் பண்ணிக்க இதெல்லாம் எப்படியாவது எடுத்து எரிஞ்சிடணுமேண்டு தான் வந்து எடுத்தேன் நான். ஏன்னா வந்து ஸ்பேஸ் தான் ஃபில் பண்ணுது, பட் யூசேஜ் பெருசாக இல்லாதனால வந்து இந்த வாட்டி கண்டிப்பாக எரிஞ்சிடணுமேண்டு தான் வந்து எடுத்தேன் நான். ஸோ பழசெல்லாம் பார்த்து முடிச்சது காணும். இப்போ வந்து நாங்கள் புது விஷன் போர்ட் 2025 செய்வோம். லெட்ஸ் கோ. ஸோ இதுதான் இப்போ நான் செய்த மைண்ட் மேப். பட் இது இன்னும் வந்து ஃபினிஷ் ஆகலை, இது இன்னும் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ இதை அப்படியே ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதுக்கேற்ற மாதிரி வந்து பிக்சர்ஸ் சூஸ் பண்ணணும். அதான் வந்து ஆக்சுவலாக பெரிய வேலையே.
ஸோ அதுவும் சூஸ் பண்ணிட்டேன். நான் வந்து பிரிண்ட் பண்ணி பிறகு வந்து ஒரு பேப்பரில் ஒட்டிட்டு அப்படியே ஃப்ரேம் பண்ண வேண்டியது தான். மைண்ட் மேப் எல்லாம் செய்து முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் பிக்சர்ஸ் சர்ச் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னோட ஏற்கனவே சேவ் பண்ண நிறைய பிக்சர்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இப்போ ஆட் பண்ண எல்லா விஷயத்தையும் வந்து சர்ச் பண்ணி சேவ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் Pinterest தான் யூஸ் பண்ணுறேன்னா என்னோட வந்து பெரிய ஒரு ஃபோட்டோ கலெக்ஷனே ஆக்சுவலாக இருக்குது. ஸோ டேட்டூ ஐடியாஸ் ஆகட்டும் இல்லாட்டி ஹாலிடே ஐடியாஸ் என்னென்றாலும் வந்து Pinterestல சர்ச் பண்ண வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், நிறைய பிக்சர்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் இதை யூஸ் பண்ணுறேன். பிக்சர்ஸ் எல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. பட் இன்றைக்கு வந்து ஃபினிஷ் பண்ண போதில்லை. நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே இன்றைக்கு போய் தூங்கணும். என்ன அப்பாயின்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட கார் வந்து போய் பிக்கப் பண்ணணும். ஸோ உங்களுக்கு போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் பழைய கார் வந்து ரிப்பேர் பண்ணது வந்து வெர்த் இல்லைண்டு. ஸோ அதனால் புது கார் ஒன்று வாங்கியிருக்கிறேன். அதனால் நாளைக்கு அதான் வந்து போய் பிக்கப் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே போய் தூங்கணும். அப்போ தான் நாளைக்கு சீக்கிரமாக எழுந்திரிக்கலும். வெல்கம் பேக் என்ன vlogக்கு. நீங்களும் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருப்பீங்க. பட் நான் வந்து திருப்பி ஒரு கிழமை கழிச்சு தான் இப்போ இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணுறேன். என்ன காரணம்னா நெக்ஸ்ட் டே போய் கார் பிக்கப் பண்ணிவிட்டு வந்து டயர்டாக இருந்ததுனால வீடியோ எதுவுமே எடுக்கல. நெக்ஸ்ட் டே எடுப்போமேட்டு பார்த்தா எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு. ஸோ அதனால் இப்போ தான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால தான் இன்றைக்கு மிச்ச வீடியோ எடுக்க போகிறேன். ஸோ என்னடா கார் வந்து போய் பிக்கப் பண்ணியாச்சுன்னு சொல்கிறேன். பட் ஃபோட்டோ வீடியோ ஒன்றும் வந்து இன்னும் காணலையாண்டு யோசிச்சிங்கள்டா அடுத்த vlogல அதெல்லாம் காட்டலாம்னு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்படியே காய்ச்சோண்டே இருந்தேன்டா இன்றைக்கும் வந்து விஷன் போட் முடிக்க முடியாது. ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பிக்சர்ஸுமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ உங்களுக்கும் வந்து ஏன் சில பிக்சர்ஸ் வந்து சூஸ் பண்ணி நான் சொல்கிறேன். எல்லா பிக்சர்ஸுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து சிலது சூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். டான்ஸ் ஸ்டுடியோ சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. நான் முந்தி வந்து டான்ஸ் ஆடினான் அண்ட் தென் அப்படியே விட்டாச்சு. ஸோ இந்த வருஷம் வந்து எனக்கு டான்ஸ் திருப்பி போய் கற்றுக்கணும்னு வந்து ஆசை இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ. And then of course gym. நான் ஜிம்மஹோலிக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து எஸ் பட் நோ. நான் வந்து ஒரு ஃபிட்னஸ் ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து செய்திருக்கிறேன். நான் வந்து 13 கிலோ வந்து குறைஞ்சேன் நான் அந்த டைமில். ஸோ அதனால் வந்து எனக்கு ஜிம்முக்கு போவது பிடிக்கும். அண்ட் இந்த வருஷம் வந்து எனக்கு ஒரு கோல் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபிட்னஸ் ஜிம். அண்ட் தென் வந்து புக்ஸ் ரீட் பண்ணுது. நான் வந்து 2023 வந்து நிறைய புக்ஸ் வந்து ரீட் பண்ணினான். பட் லாஸ்ட் இயர் வந்து அவ்வளோவா வந்து எதுவுமே வாசிக்கலை. ஸோ அதனால் வந்து திருப்பி எனக்கு ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அண்ட் தென் யூடியூப் இது வந்து சில்வர் பட்டன். ஸோ இதுவுமே வந்து இந்த பெரிய ஒரு கோல். அண்ட் இந்த வருஷம் வந்து இதெல்லாம் விட வந்து எனக்கு பெரிய ஒரு கோலாக இருக்குது வந்து இந்த ஸ்லீப்பிங் ஷெடியூல் தான். எனக்கு வந்து பெரிய ஒரு பேட் ஹேபிட்டுன்றே சொல்லலாம். ஸோ இந்த தூக்கத்தை வந்து இந்த வருஷம் வந்து சரி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சரி செய்வேன்னு நம்புகிறேன். அதனால் வந்து இந்த ஸ்லீப்பிங் ஷெடியூல் பார்த்தீங்களா சில வெள்ளலாம் நான் போன ஒரு vlogலேயும் வந்து சொல்லியிருப்பேன். காலமாக 6 மணிக்கு போய் தூங்கினானுண்டு, அப்புறம் ஒரு 4 hours தூங்கிட்டு வந்து மிச்ச வேலை பார்த்துனாண்டு. ஸோ அது வந்து ஒரு யூஸ்வலான விஷயம் எனக்கு ஆக்சுவலாக. ஸோ அதனால் இந்த வருஷம் வந்து நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணணுண்டு ஆசைப்பட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த சில்வர் பட்டன் எல்லாம் இதுக்கெல்லாம் வந்து நிறைய உழைப்பு போடணும். ஸோ உழைப்பு போட்டால் மட்டுமே தான் வந்து இதை ரீச் பண்ண முடியும். அதனால் இப்போ நான் இதை வெறும் பிரிண்ட் பண்ணி அதை ஃப்ரேம் பண்ணதுனால வந்து நடக்க போதில்லை. அதை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்பணும். அண்ட் செகண்ட் வந்து அதுக்கு உழைப்பை வந்து நான் கண்டிப்பாக போட்டால் தான் வந்து அந்த கோலை வந்து என்னால் அடைய முடியும்.
vlog எடிட் பண்ணி முடிச்சாச்சு. பட் அவுட்ரோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களுமே வந்து ஒரு விஷன் போர்ட் செய்யுங்கோ, உங்களோட ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கோ. கண்டிப்பாக நடக்கும்ன்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த vlogல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.